உங்க வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி பேங்க்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, அதனால தான் வந்திருக்கேன். எதுக்கு? எதுக்கா? உங்க பையன் 50 லட்ச ரூபா பேங்க்ல இருந்து கடன் வாங்கிட்டு இன்னும் 1 ரூபாய் கூட திரும்ப கட்டாம இருக்கான். வீடு, வண்டி, உங்க காதுல போட்டுக்கிற கம்முல இருக்கு எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. நீ விடு மீனா. இவ்ளோ காசு பேங்க்ல கடன் வாங்கி என்னடா பண்ண? பிசினஸ் பண்ணியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுத்தியா? என்னடா பண்ண? சொல்லுடா. விடுங்க. சீக்கிரம் காசு சம்பாதிக்கணுங்கிற ஆசையில ஆன்லைன் பெட்டிங்ல காசு போட்டோமா. முதல் கேம்ல ஜெயிச்சோமா, அதை நம்பி அடுத்தடுத்த கேம்லாம் காசு போட்டேன். அப்புறம் எல்லா கேம்லயும் தோத்துட்டோமா. சரி, தோத்த காசுலாம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஆபீஸ் காசு, அப்புறம் இந்த பேங்க் லோன்லாம் வாங்கி போட்டு விளையாண்டோமா. அதுக்கப்புறம் எந்த கேம்லயுமே ஜெயிக்கலமா. எல்லா காசும் லாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலமா. இப்ப என்னடா பண்ண போறோம்? ஹலோ மேடம், இந்த டிராமாலாம் இங்க வேணாம். எதுவா இருந்தாலும் வெளில போய் போட்டுக்கோங்க. கிளம்புங்க. ஐயோ, நம்ம நிலைமை இப்படி ஆகணுமா? போய் ஆன்லைன்ல போய் பெட்டு கட்டு. ஹலோ, கிளம்புங்க மேடம். இப்படி பண்ணிட்டு ஏடா